இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெக்டிஃபையர். ஆக்சுவலாக இட்ஸ் அ எலக்ட்ரிக்கல் டிவைஸ். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒய் வி கன்வெர்ட் ஏசி இன்டு டிசி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி ரெக்டிஃபையர் வந்து எப்படி ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா by using one or more PN junction diode. ஒரு PN junction diode யூஸ் பண்ணி தான் நம்ம ரெக்டிஃபையர் சர்க்யூட்டே டிசைன் பண்ண போகிறோம். ஏன் நம்ம PN junction diode யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா PN junction டயோடோட மெயின் அப்ளிகேஷன் ரெக்டிஃபிகேஷன். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டயோடு என்ன PN junction diode என்ன பண்ணோம் அப்படின்னா இட் அலோஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ திஸ் ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணோம். அண்ட் தென் ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணோம். இந்த யூனிக் ப்ராப்பர்ட்டி தான் டயோடை வந்துட்டு ஒரு ரெக்டிஃபையர் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏசி சிக்னலை கொடுக்குறோம். ஒரு ஏசி சிக்னல் இருக்குது. இதை இன்புட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். இந்த இன்புட்டை நம்ம ரெக்டிஃபையருக்குள்ளே அப்ளை பண்ணும்போது அது வந்து அவுட்புட்டில் நமக்கு டிசியாக கிடைக்குது. நம்ம வீட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸுமே யூஸ் ஏசி கரண்ட்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அந்த லேப்டாப்பு ஒன்றுமே இல்லை, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது கொடுக்குற சப்ளை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வி கன்வெர்ட் அந்த ஏசி சப்ளையை டிசியாக கன்வெர்ட் பண்ணி பிஃபோர் தி கன்சியூம் பவர். அப்படின்னா எதனால் எப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம மொபைலே யூஸ் பண்ணுறோம், சார்ஜ் போட்டுட்டு பேட்டரியில் சேவ் பண்ணி அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எகெயின் வி யூஸ் இட் இல்லையா. அது எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். இப்போது நார்மலாக நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபையர் அப்படின்னா ஹாஃப் வே அண்ட் தென் ஃபுல் வே. நம்ம வீட்டுக்கு வர சப்ளை 220 230 வோல்ட் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற சப்ளை வந்துட்டு ஒரு 15 20 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம 230 வோல்ட் சப்ளை டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா டிவைஸ் தாங்காது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் வி யூஸ் ஒன் ரெக்டிஃபையர். அந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய டிவைஸ்க்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஹாஃப்வே ரெக்டிஃபையருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனோட மெயின் ஒர்க்கு ஹாஃப் ஆஃப் த ஏசி இன்புட் சைக்கிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசி பல்சேட்டிங் அவுட்புட் சிக்னலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அப்போது இதில் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் கன்வெர்ட் பண்ணுறோம், ரிமைனிங் ஹாஃப் சைக்கிள் வந்து ஒரு பிளாக் ஆகுது இல்லை லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஹாஃப்வே ரெக்டிஃபையரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டயோடு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஏசி சிக்னல் எடுத்துக்கிறோம், டயோடில் கொடுக்குறோம், ரெக்டிஃபிகேஷன் அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெக்டிஃபையர் ஹாஃப்வே ரெக்டிஃபையர் வந்து வில் நாட் அலோ ஒரு அட் அ டைமில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்து அலோ பண்ணாது. அதுதான் இதனுடைய மெயின் ஒர்க். இப்போ இதில் நான் அதனுடைய சர்க்யூட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டயோட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டெப் அப் அண்ட் தென் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது பிரைமரி காயிலும் செகண்டரி காயிலும் கம்பேர் பண்ணும்போது இந்த வைண்டிங் வந்து செகண்டரியில் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சர்க்யூட்டில் என்ன ஸ்டெப் அப்பாக ஸ்டெப் டவுனாக என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஜங்ஷன் டயோடு, ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 230 வோல்ட் சப்ளையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறோம். நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அதை ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறோம். அதை டயோடு வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி 2 டெர்மினல் இருக்குது. பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்டிஃபிகேஷன் இந்த ஹாஃப் மட்டும் இருக்கும். செகண்ட் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் நோ கரண்ட் கண்டக்ஷன், அந்த பவுஷனையே அது என்ன பண்ணும், பிளாக் பண்ணிடும். தென் வி கோ ஃபார் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஒவ்வொரு சைக்கிள்லேயும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அன் ஏசி சோர்ஸ். என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், டயோட், லோட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட எஃபிஷியன்சி நார்மலாகவே எந்த இடத்துல எஃபிஷியன்சினாலும் அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் நமக்கு என்ன, பல்சேட்டிங் டிசி சிக்னல், இன்புட் வந்து ஏசி. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ரெக்டிஃபையர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா டிசி பை ஏசி.
ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம டிசி அப்படிங்கும்போது நம்ம என்ன சிக்னல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்டிஃபையர் அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டேர்ம் ஒன்று சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. நமக்கு ரெக்டிஃபை ஆகி வர சிக்னல் வந்து பியூர் டிசியாக இருக்காது. அதில் கொஞ்சம் வந்து ஏசி சிக்னல் கலந்துருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியூர் டிசி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கெப்பாசிட்டர் ஒரு ஃபில்டரா யூஸ் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா அக்ராஸ் தி லோட் அப்படி யூஸ் பண்ணும்போது we can get pure DC signal. Thank you.